வணக்கம் நண்பா. கீழே ஒரு வீடியோ போடுறேன். அந்த ஒரு 4 செகண்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்புறம் விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு புதுச்சேரியில் தளபதி அதகலம் பண்ணிட்டாரு தான் சொல்லணும். ஏன்னா தளபதியை பார்க்க வந்த மக்கள் எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர் தெரியுமா இன்னைக்கு புதுச்சேரியில் பயங்கரமாக வந்திருந்தாங்க. அப்படியே அந்த நம்ம தளபதி பேச பேச தளபதியை பார்க்க வந்து அந்த மக்கள் வந்து கூடி வராங்க. அப்படியே திபு 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 திபுன்னு ஓடி வராங்க. புழுதி பறக்க ஒரு தலைவர் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே நம்ம தளபதி வந்து வேன்மால் நின்று அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. மக்கள் ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்படியே அந்த இடத்துல அப்படியே புழுதி பறக்குது. அது பார்க்குறதுக்கு உண்மையிலே அந்த சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம். புழுதி பறக்க அப்படியே சண்டை போடுவாங்க சொல்ல, அது மாதிரி புழுதி பறக்க இன்றைக்கி வந்து நம்ம தளபதி வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. தளபதி பேச பேச அந்த இளைஞர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், இளைஞர்கள் அனைவரும் சத்தமாக விசிலடித்து அவ்வளோ அருமையாக கொண்டாடுறாங்க. நம்ம தமிழகத்தில் தான் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா புதுச்சேரியிலும் பாருங்கள் அவ்வளோ சப்போர்ட் நம்ம தளபதிக்கு. கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலும் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைக்கும். தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலும் நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைக்க போகுது. அதனால் அதோட சின்ன ஒரு அறிகுறி தான் இந்த மக்கள் வந்து இந்த மக்களை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடிகர் ராமராஜன் வந்து கொடிக்கட்டு பறந்தார். ஏன்னா அவர் படங்கள் வெளிவரும்போது வந்து ரஜினி, கமலஹாசன் படம் எந்த படமே வெளிவராது. ஏன்னா மக்களிடையே வந்து அவ்வளோ ஆதரவு இருக்கும் நடிகர் ராமராஜனுக்கு. அதே போல் வந்து இந்த பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அந்த காலத்தில் ராமராஜன் தான் சொல்லுவாங்க. அவர் நிறைய வந்து கிராமத்து படங்களே நடித்து வந்து பெண்கள் ஆதரவு அதிகமாக கிடைச்சிருந்தது. அதே போல் இந்த கிராம பகுதிகளில் ராமராஜன்னா அவ்வளோ உயிர், அவ்வளோ கொல்ல உயிர். இப்போது அதே போல் வந்து ராமராஜன் அரசியல்லையும் வந்து ஜெயிச்சு காட்டினார். இப்போது அந்த பழம்பெரும் நடிகர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ராமராஜன் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னா நான் படிக்கிறேன் பாருங்கள். இனிமேல் தான் விஜய்க்கு தொல்லை வரும். விஜயை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவர் இன்னைக்கே மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார்னா அது அவருடைய உண்மையான உழைப்பு தான் காரணம். ஆனால் அரசியலுக்கு வரும்போது நிறைய பிரச்சனை வரும். அதையெல்லாம் அவர் சந்தித்து தான் ஆகணும் ராமராஜன். ஆனால் ராமராஜன் சொல்லும்போதே தெரியுது, நடிகர் ராமராஜன் சொல்கிற மாதிரியே இப்போது தளபதிக்கு வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த தடைகளெல்லாம் தளபதி விஜய் வந்து உடைச்சி எரிஞ்சிட்டு முன்னேறி போய்கிட்டே தான் இருக்கார். கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் அரியணையில் வந்து தளபதி உட்கார தான் போகிறாரு. நம்ம பார்க்க தான் போகிறோம். கீழே ஒரு வீடியோ போடுறேன், அது பார்த்துட்டு வாங்க. அது பார்த்துட்டு சிரிக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவை. அது என்னடா இது சத்திய சோதனைன்ற மாதிரி இருந்தது. இந்த தமிழக துணை முதலமைச்சர் அவர் வந்து அவருக்கு போய் இந்த மாதிரி சோதனை பார்க்கும்போதே அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா அவங்க ஆட்சியில் வந்து எதுவுமே செய்யலை, சொன்னது எதுவுமே செய்யலை. அதனால தான் அவங்களுக்கு ஆதரவு எங்கேயுமே கிடைக்கல. நிறைய இடத்துல வந்து இந்த திமுக வேட்பாளர்களை வந்து மக்கள் வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து புறக்கணிக்கிறாங்க. அதே போல் தான் இங்கே பாருங்கள், மேலே ஒரு வீடியோவில் பாருங்கள், கீழே ஒரு வீடியோவில் பாருங்கள். மேலே வந்து நம்ம தளபதி வந்து அப்படியே பிரச்சார வேனில் வராரு. எவ்வளோ மக்கள், எத்தனை ஆயிரம் மக்கள் பாருங்கள். அதே போல் இவங்க வந்து பழந்துன்னு கொட்டை போட்ட கட்சி. இவங்க வந்து 75 வருஷமாக கட்சி இது. ஆனால் இந்த கட்சிக்கு வந்த சத்திய சோதனையை பாருங்கப்பா. ஆள் இல்லாத ரோட்டில் வந்து வணக்கம் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கார் இந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். என்னத்த சொல்கிறது, இப்படியே போனால் முன்னேறிடுவீங்க, நல்லா முன்னேறிடுவீங்க. இந்த வீடியோ வந்து தேமுதிகவுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த ஒரு சின்ன கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. நான் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். பார்த்தீங்களா, இது வேற வாய், அது நார வாய் சொல்கிற மாதிரி நடிகர் வடிவேல் சொல்லுவார்ல, அது வேற வாய், இது நார வாய் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இதம்மா பேசுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த திமுக ஆட்சியில் தான் இந்த கஞ்சாலாம் பயங்கரமாக ப்ராப்ளமாகிடுச்சு. முதலமைச்சரையே பயங்கரமாக திட்டி வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி அப்படி பேசினவங்க 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து அதே கட்சியில் வந்து ஐக்கியமாயிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், விஜயகாந்த் ஐயா மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த கட்சி இவ்வளோ மோசமாக போயிருக்காது. கண்டிப்பாக எந்த அளவுக்கு வந்து திமுக கிட்ட கூட்டணி வைக்கிற மாதிரி வந்து சேர்ந்துருக்க மாட்டாங்க. அவர் இருந்திருந்தால் வேறு லெவலில் போயிருப்பாங்க. ஆனால் நம்ம கெட்ட நேரம் என்னன்னு தெரில, விஜயகாந்த் ஐயா வந்து அவர் வந்து காலமாயிட்டார். ஆனால் யாருக்கு எதிராக வந்து விஜயகாந்த் ஐயா வந்து இந்த தேமுதிக கட்சியை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த கட்சியை எடுத்து போயிட்டு திமுக கிட்ட அப்படியே அடக வச்சுட்டு இந்த அம்மா காசுக்காக கல்லாப்பேட்டி கூட்டணியில் வந்து அடங்கிட்டாங்க. மக்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு. வணக்கம் நண்பா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கீழே ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இவர் வந்து தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார். இவர் வந்து திருப்பரங்குன்ற தொகுதியில் வந்து நிற்கிறாரு. ஆனால் பாருங்கள், நம்ம தளபதி பக்கம் எந்த வேட்பாளரும் நிற்க வச்சாலும் சரி, இந்த அடித்தட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட அவ்வளோ வரவேற்பு, அவ்வளோ உற்சாகமாக வரவேற்கிறாங்க. இதிலே நீங்கள் பார்க்கலாம், இந்த அடித்தட்டு மக்கள், அப்புறமா வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள், அதே போல் இந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் நம்ம தளபதிக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சப்போர்ட்டெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப
இந்த மக்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம தளபதி வந்து மக்களிடையே வந்து எவ்வளோ செல்வாக்கா இருக்காருன்னு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அடுத்த தமிழக முதலமைச்சர் ஆவார். நம்ம எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். புதுச்சேரியா இல்லை நம்ம தமிழ்நாடா அந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சு. ஏன்னா எவ்வளோ க்ரௌடுங்க, எவ்வளோ மக்களுங்க, எவ்வளோ இளைஞர்கள், எவ்வளோ பெண்கள், எவ்வளோ முதியவர்கள், எவ்வளோ வயசானவங்க வந்து நம்ம தளபதி பார்க்க வந்து அப்படியே ஓடி ஓடி வராங்க. இந்த பக்கம் நாலா பக்கம் எங்கே பார்த்தாலும் திரும்பி பார்த்தாலும் எல்லாமே மக்களாகவே இருக்காங்க. மக்கள் வெள்ளத்தில் வந்து அப்படியே அந்த இப்போ கடலில் அந்த அலை மேலே அந்த படகு மேலே யாருன்னா ஒரு ஆள் நின்றுட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த மக்கள் வெள்ளத்தில் வந்து நம்ம தளபதி வந்து அப்படியே ஆடி அசைஞ்சு அப்படியே குலுங்கிக்கிட்டே வர்றாரு. மக்கள் என்னென்ன கொடுக்குறாங்களோ எல்லாமே வாங்கி தன்னுடைய வேனில் வச்சுக்கிறாரு. அதுதான் முக்கியம். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து மக்கள் ஏதாச்சும் கொடுத்தா வாங்கி தூக்கி தூரமாக போட்டுருவாங்க, இல்லை வச்சு வாங்கி கொஞ்சம் தூரம் எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் நம்ம தளபதி வந்து மாலை, ஃபோட்டோ, கிஃப்ட்டு, இந்த கண்ணாடி என்னென்ன கொடுக்குறாங்களோ இந்த மக்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அவரோட வேனில் வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காரு. இந்த மாதிரி தலைவர் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? நம்ம தமிழக மக்களுக்கு வந்து இந்த மக்களுக்காக இந்த மாதிரி தலைவர் கிடைச்சிருக்காரு. நம்ம பெருமையாக நினைக்கணும். வந்து எந்த ஒரு அரசியல்வாதம் செய்யாத செயல் வந்து நம்ம தளபதி வந்து செஞ்சுட்டு வர்றாரு. எல்லாருக்கும் அட்டென்ஷன் கொடுக்குறாரு, எல்லாருக்குமே ஒரு மரியாதை கொடுக்குறாரு. மாதிரி மனுஷனை நம்ம எங்கே எதுவுமே உக்கரைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.